எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? அதாவது நீங்கள் ரியல் எஸ்டேட் அதாவது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வீடோ இல்லை நிலமோ ஏதோ ஒன்று வாங்கினா அது மூலிமா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அது உண்மை தான். ஆனால் லாங் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் அதே அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து வைப்பீங்க. அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கும். ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு வெயிட் பண்ணுற பொறுமை. அதே பொறுமை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை லம்சம்பாவோ இல்லை எஸ்ஐபி மூலமாக எப்படியோ போட்டுட்டு என்னால் ஒரு 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் வெயிட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டை விட மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்களே முடிவு பண்ணணும். அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.